أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وَإِذَا أَذَقْنَا النَّاسَ رَحْمَةً مِّن بَعْدِ ضَرَّاءَ مَسَّتْهُمْ إِذَا لَهُم مَّكْرٌ فِي آيَاتِنَا قُلِ اللَّهُ أَسْرَعُ مَكْرًا إِنَّ رُسُلَنَا يَكْتُبُونَ مَا تَمْكُرُونَ. மனிதர்களின் நிலை எவ்வாறு உள்ளதெனில், அவர்களுக்கு துன்பம் ஏற்பட்ட பின் நாம் அவர்களுக்கு அருட்கொடையின் சுவையை சுவைக்கச் செய்தால் உடனே அவர்கள் நம் சான்றுகளுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய தொடங்கிவிடுகின்றார்கள். நீர் கூறுவீராக, அல்லாஹு சூழ்ச்சிகளை முறியடிக்கச் செய்வதில் மிக விரைவானவன். அவனுடைய வானவர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் சூழ்ச்சிகளை எழுதிக் கொண்டிருக்கின்றார்கள். هو الذي يسيركم في البر والبحر حتى إذا كنتم في الفلك وجرين بهم بريح طيبة وفرحوا بها جاءتها ريح عاصف وجاءهم الموج من كل مكان وظنوا أنهم أحيط بهم دعوا الله مخلصين له الدين لئن أنجيتنا من هذه لنكونن من الشاكرين. தரையிலும் கடலிலும் உங்களை இயங்கச் செய்பவன் அவனே. பிறகு நீங்கள் கப்பல்களில் ஏறி சாதகமாக வீசும் காற்றோடு மகிழ்ச்சி பூர்வமாக பயணம் செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கடுமையான எதிர்காற்று வீசுகிறது. மேலும் எல்லா பக்கங்களிலிருந்தும் அலைகள் தாக்குகின்றன. அப்பொழுது தாம் கடும் பிரளயத்தால் சூழப்பட்டுள்ளதாக பயணிகள் எண்ணுகிறார்கள். அந்நேரத்தில் அவர்கள் கீழ்ப்படிதலை, தீனை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாக்கி, இறைவா, இத்துன்பத்திலிருந்து நீ எங்களை காப்பாற்றினால் திண்ணமாக நாங்கள் நன்றியுடையவர்களாயிருப்போம் என்று அவனிடம் இறைஞ்சுகின்றார்கள். فَلَمَّا أَنْجَاهُمْ إِذَا هُمْ يَبْغُونَ فِي الْأَرْضِ بِغَيْرِ الْحَقِّ يَا أَيُّهَا النَّاسُ إِنَّمَا بَغْيُكُمْ عَلَى أَنفُسِكُمْ مَتَاعَ الْحَيَاةِ الدُّنْيَا ثُمَّ إِلَيْنَا مَرْجِعُكُمْ فَنُنَبِّئُكُمْ بِمَا كُنْتُمْ تَعْمَلُونَ. ஆயினும் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றிவிட்டாலோ உடனே அவர்கள் சத்தியத்திற்கு எதிராக பூமியில் வரம்பு மீறி நடக்க தலைப்பட்டு விடுகின்றார்கள். மக்களே, உங்களுடைய இந்த வரம்பு மீறுதல் உங்களுக்குத்தான் கேடு விளைவிக்கும். உலக வாழ்வின் அற்ப இன்பங்களை அனுபவித்துக் கொள்ளுங்கள். பிறகு நீங்கள் நம்மிடமே திரும்ப வரவேண்டியுள்ளது. அப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நாம் உங்களுக்கு அறிவித்து விடுவோம். إنما مثل الحياة الدنيا كماء أنزلناه من السماء فاختلط به نبات الأرض مما يأكل الناس والأنعام حتى إذا أخذت الأرض زخرفها وزينت وظن أهلها أنهم قادرون عليها أتاها أمرنا ليلا أو نهارا فجعلناها حصيدا كأن لم تغن بالأمس
كذلك نفصل الآيات لقوم يتفكرون. எந்த உலக வாழ்க்கையின் போதையில் மயங்கி நம் சான்றுகள் குறித்து நீங்கள் அலட்சியமாக இருக்கின்றீர்களோ அந்த உலக வாழ்க்கையின் உதாரணம் இதை போன்றதாகும். நாம் வானத்திலிருந்து மழையை இறக்கினோம். பின்னர் அதன் மூலம் மனிதர்களும் கால்நடைகளும் உண்ணக்கூடிய பூமியின் விளைபொருள்கள் நன்கு அடர்த்தியாக வளர்ந்தன. பூமி அழகாகவும் செழுமையாகவும் காட்சியளிக்க அதன் பலனை அடைந்திட தாங்கள் ஆற்றல் பெற்றுள்ளோம் என அதன் உரிமையாளர்கள் எண்ணிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் திடீரென இரவிலோ பகலிலோ நம்முடைய கட்டளை வந்துவிட்டது. மேலும் நேற்றைய தினம் எதுவும் அங்கு விளைந்திருக்காதது போல அதனை முற்றாக நாம் அழித்து விட்டோம். சிந்தித்துணரும் மக்களுக்கு இவ்வாறு சான்றுகளை மிக தெளிவாக நாம் விளக்குகின்றோம். والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. இந்த நிலையற்ற வாழ்வின் மோகத்தில் நீங்கள் மயங்கி கிடக்கின்றீர்கள். அல்லாஹ் உங்களை அமைதி இல்லத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றான். நேர்வழி காட்டும் ஆற்றல் அவனிடமே உள்ளது. தான் நாடுவோருக்கு அவன் நேர்வழி அளிக்கின்றான். للذين أحسنوا الحسنى وزيادة ولا يرهق وجوههم قتر ولا ذلة أولئك أصحاب الجنة هم فيها خالدون. எவர்கள் நன்மை புரிந்தார்களோ அவர்களுக்கு கூலி நன்மையே. இன்னும் அதிகப்படியான அருளும் கிடைக்கும். அவர்களின் முகங்களில் பாவப்புழுதியும் இழிவும் படிய மாட்டா. அவர்கள் சுவனத்திற்குரியவர்களாவர். அதில் அவர்கள் நிலையாக வாழ்வார்கள். والذين كسبوا السيئات جزاء سيئة بمثلها وترهقهم ذلة ما لهم من الله من عاصم كأنما أغشيت وجوههم قطعا من الليل مظلما أولئك أصحاب النار هم فيها خالدون. மேலும் தீமைகளை சம்பாதித்தவர்கள் அத்தீமைக்கேற்ப கூலி பெறுவார்கள். மேலும் அவர்களை இழிவு சூழ்ந்திருக்கும். அல்லாஹுவிடமிருந்து அவர்களை காப்பாற்றுபவர் யாரும் இருக்க மாட்டார்கள். இரவின் இருட்திரைகளால் மூடப்பட்டிருப்பது போன்று அவர்களின் முகங்களில் இருள் படிந்திருக்கும். அவர்கள் நரகத்திற்குரியவர்களாவர். அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். وَيَوْمَ نَحْشُرُهُمْ جَمِيعًا ثُمَّ نَقُولُ لِلَّذِينَ أَشْرَكُوا مَكَانَكُمْ أَنْتُمْ وَشُرَكَاؤُكُمْ فَزَيَّلْنَا بَيْنَهُمْ وَقَالَ شُرَكَاؤُهُمْ مَا كُنْتُمْ إِيَّانَا تَعْبُدُونَ. மேலும் ஒரு நாளில் அவர்கள் அனைவரையும் நம்முடைய நீதிமன்றத்தில் நாம் ஒன்று திரட்டுவோம். பின்னர் இறைவனுக்கு இணை வைத்தவர்களிடம் நீங்களும் நீங்கள் ஏற்படுத்திய கடவுளர்களும் உங்கள் இடத்திலேயே நில்லுங்கள் என்று கூறுவோம். பின்னர் அவர்களுக்கிடையில் இருந்த அறிமுகமற்ற நிலையை அகற்றி விடுவோம். அப்போது அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட கடவுளர்கள் நீங்கள் எங்களை வணங்கிக் கொண்டிருக்கவில்லை. فَكَفَى بِاللَّهِ شَهِيدًا بَيْنَنَا وَبَيْنَكُمْ إِن كُنَّا عَنْ عِبَادَتِكُمْ لَغَافِلِينَ. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே அல்லாஹ்வின் சாட்சி போதுமானது. நீங்கள் எங்களை வணங்கியிருந்தாலும் உங்கள் வணக்கத்தை நாங்கள் அறவே அறியாதிருந்தோம் என்று கூறுவார்கள். هُنَالِكَ تَبْلُو كُلُّ نَفْسٍ مَا أَسْلَفَتْ وَرُدُّوا إِلَى اللَّهِ مَوْلَاهُمُ الْحَقِّ وَضَلَّ عَنْهُمْ مَا كَانُوا يَفْتَرُونَ.
அந்நாளில் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த வினைகளுக்குரிய கூலிகளை அனுபவிப்பான். மேலும் தம்முடைய உண்மையான எஜமானனாகிய அல்லாஹ்விடம் அவர்கள் அனைவரும் திரும்ப கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் கற்பனை செய்து வந்த பொய்த் தெய்வங்கள் அனைத்தும் அவர்களை விட்டும் காணாமல் போய்விடும்.